துறவி ஒருவர் இருந்தார். இவர் தன்னுடைய உடல் முழுவதும் சாம்பலை பூசிக்கொண்டு பரபரப்பாக இருந்த ஒரு சாலையோரத்தில் அமர்ந்து கொண்டு நோன்பு இருந்து வந்தார். அவரை அந்நிலையில் பார்த்துவிட்டு பலரும் இப்படி ஒரு தாழ்ச்சிமிக்க துறவியை இதுவரை பார்த்ததில்லை என்று வியந்து போனார்கள். இது பல நாள்கள் தொடர்ந்தது. ஒரு நாள் அப்பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் சிலர் வந்தனர். அவர்கள் உடல் முழுவதும் சாம்பல் பூசிக்கொண்டு நோன்பிருந்த துறவியை பார்த்து வியந்து அவர் முன்பு நின்று ஓரிரு புகைப்படம் எடுத்தார்கள். அவர்கள் தொடர்ந்து தாம் முன் நின்று கொண்டு புகைப்படம் எடுப்பதை பார்த்த துறவி அவர்களிடம், சற்று பொறுங்கள், என் உடல் முழுவதும் நன்றாக சாம்பல் பூசப்பட்டிருக்கின்றதா என்று பார்த்து கொள்கின்றேன், அதன் பிறகு புகைப்படம் எடுங்கள் என்றார். இதை கேட்டதும் அந்த சுற்றுலா பயணிகள், இவர் உண்மையாய் நோன்பிருப்பது மாதிரி தெரியவில்லை, மக்களின் கவனத்தை ஈர்ப்பதற்காக நோன்பிருப்பது போன்று தெரிகிறது என்று சொல்லி அங்கிருந்து நகர்ந்து சென்றனர். ஆம், எந்த ஒரு செயலையும் உண்மையாய் செய்தால் அதற்குரிய பலன் கிடைக்கும். மக்கள் பார்க்க வேண்டும் என்று செய்தால் அதற்குரிய கைமாறு கிடைக்காது. இன்றைய இறைவார்த்தை உண்மையான அறச்செயல், இறைவேண்டல், நோன்பு எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை தருகின்றது. யூத சமயத்தின் முப்பெரும் தூண்களாய் இருப்பவை அறச்செயலும் இறைவேண்டலும் நோன்பும் தான். இவற்றை பலரும் உண்மையாய் மேற்கொண்டு வந்த நிலையில் பரிசேயர்களும் அவர்களைச் சேர்ந்தவர்களும் மக்கள் பார்க்க வேண்டும் என்று மேற்கொண்டு வந்தார்கள். இதனால் தான் இயேசு மக்கள் பார்க்க வேண்டும், அறச்செயலையோ இறைவேண்டலையோ நோன்பையோ மேற்கொள்கின்ற எவரும் அதற்குரிய கைமாறு பெற்றுவிட்டனர் என்கிறார். அதே நேரத்தில் உண்மையாய் மேற்கண்ட யாவற்றையும் செய்கின்றவர் அதற்குரிய கைமாறு பெறுவார் என்கிறார். இன்றைய முதல் வாசகத்தில் இறைவாக்கினர் எலியா சுழற்காற்றில் விண்ணுக்கு எடுத்து கொள்ளப்பட்டதை குறித்து வாசிக்கின்றோம். இவர் தம் பெயருக்கேற்ப ஆண்டவரே கடவுள் என்பதை தன் வாழ்வால் எண்பித்தார். இவ்வாறு அவர் கடவுளுக்கு உண்மையாய் இருந்ததால் கடவுள் அவரை விண்ணகத்திற்கு எடுத்து கொள்கின்றார். நாம் வாழும் வாழ்க்கையும் நாம் செய்யும் பக்தி முயற்சிகளும் கடவுளுக்கு ஏற்புடையவையாக இருக்கும் பட்சத்தில் கடவுள் அவற்றிற்கு தக்க கைமாறு அளிப்பார் என்பதை இதிலிருந்து அறிந்து கொள்ளலாம். திருப்பாடல் 51:17 கடவுளுக்கேற்ற பழி நொறுங்கிய நெஞ்சமே. சிந்தனைக்கு, உண்மை ஒருவரை நிச்சயம் உயர்த்தும். போலிகள் சிறிது நேரம் பளபளப்பாக இருக்கலாம், நீண்ட நாள்களுக்கு அவை நிலைத்து நிற்பதில்லை. கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது நல்ல இதயத்தையே.